ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைதா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ப்ரௌனி ரெசிபி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் ராகி அண்ட் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் பட்டரும் டார்க் சாக்லேட்டும் எடுத்துக்கோங்க. அதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணுங்கள். அது மெல்ட் ஆகட்டும். இன்னொரு பவுலில் 2 எக்ஸை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது லைட்டாக பீட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை மெல்ட் ஆகிறது வரை பீட் பண்ணுங்கள். சர்க்கரை கரைச்சிட்டு இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் அண்ட் பட்டர் சூடாகி இருக்கும். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்ததும் ராகி பவுடரும் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் கொஞ்சோடு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுங்கள். அது ப்ரௌனிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா 8 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் ப்ரௌனி பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரிக்கு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், டேஸ்டியான ராகி ஜாங்கிரி ப்ரௌனி ரெடி. சூடு நல்லா ஆறின பிறகு தான் பீஸ் போடுங்க. அப்போ தான் ப்ரௌனி ஒழுங்காக வரும். வாங்க பீஸ் போடுவோம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரௌனி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ப்ரௌனி வந்துச்சுன்னு. தேங்க்யூ.